அன்பு உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நெறியாளர், எழுத்தாளர், கல்வியாளர், பாஜக நிர்வாகி, முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவங்க. மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். தாவேக அரசு அமைந்த உடனே ஒரு வாரத்திலேயே நிறைய விஷயங்களை பண்ணிட்டாங்களா? ஆனாலும் ஒரு பக்கம் ஆவணக்குலை, ஒரு பக்கம் கஞ்சா படுகொலை, அதெல்லாம் பெரிய அளவுல நடந்துகிட்டே இருக்கா மேடம்? ஒரு வாரத்துல நிறைய செஞ்சுட்டாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அவர் 3 கையெழுத்து போட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒண்ணு வந்து 717 மதுக்கடைகளை மூடுறது அப்படிங்கிறது. மத்த 2ம் வந்து அந்த பெண்களுக்காக, சிங்க பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி சிறப்பு படை ஒண்ணும், இந்த போதைப் பொருளுக்காக ஒரு தனி யூனிட்டும். இந்த 2ம் நான் வந்து ஒரு புதிய விஷயமா பார்க்கல. ஏன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும், அம்மாவோட இருந்த பீரியட்லயே பிங்க் பேட்ரோல்னு சொல்லி அந்த வெஹிக்கிள் இருந்தது நமக்கு தெரியும். அதே போல கஞ்சாவுக்கு வந்து ஆபரேஷன் 1, 2, 3ன்னு வரிசையா போன பீரியட்லயும் யூனிட்ஸ் வந்து தனியா பிரிச்சு சிறப்பு படை அமைச்சதை நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த 3 விஷயம், முதல் கையெழுத்து போட்ட 3 விஷயத்துல ஒரு விஷயம் வந்து பாராட்டத்தக்க விஷயம். உண்மையில நம்ம அதை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மத்த 2ம் இருக்கிறதையே வந்து திரும்பவும் பண்ணதாக நான் பாக்குறேன். அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அபார்ட் ஃப்ரம் தட், எப்படி வந்து நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன், டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய பின்னூட்டங்கள்ல திட்டி போட்டிருந்ததை பாக்குறோம். நமக்கு அது ஒண்ணும் புதுசு இல்ல. எப்படி வந்து டிஎம்கேல இருக்கும்பொழுது டிஎம்கேவோட ஐடி விங் இயங்குவாங்களோ அதுல சற்றும் குறைவில்லாம தாவேகாவோடது இயங்குது அப்படிங்கிறதுக்கு இவர்களுடைய அந்த விளம்பர மோகம் நம்ம தொடர்ந்து பாக்குறோம். வந்த அண்ணில இருந்து வரதுக்கு முன்னாடியில இருந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து முதலமைச்சர் பதவியேற்ற மேடையிலேயே வெர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கலாம், ஆனால் நல்ல விஷயத்துக்கு இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு நாம பாக்குறோம். ஏன்னா போன ஆட்சியை நம்ம மிகவும் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தது என்ன அப்படின்னா, நீங்க போட்டோ ஷூட்ல காமிக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து செயல்படுத்துறதுல காமிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாம இது இருக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குது. ஏன்னா நீங்க கடந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா, நான் சொல்லல, அமமுகவினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, இந்த ஒரு வாரத்துல என்னென்ன கொலைகள் நடந்திருக்குது, எங்க எங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மதுரையில நம்ம வந்து அறநிலையத்துறையை எவ்வளவு தூரம் துஷ்பிரயோகம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு திமுக பண்ணுச்சு அப்படின்னு நாம பாக்குறோம். 2 சம்பவங்கள் மதுரையில நடந்திருக்குது. ஒண்ணு, நிர்மல்குமார் அவர்கள் 1.25 மணி வரைக்கும் கோயில் நடைய திறந்து வைக்க சொல்லி வந்து பிரஷர் பண்ணி இவங்க எல்லாம் பொறுமையா போய், ஏன்னா சுவாமி கோவில் நடைய வந்து 12:45க்கு மூடிடுவாங்க. ஆனால் அமைச்சர் வருவதற்காக 1.25 வரைக்கும் திறந்திருந்தது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அதே போல முஸ்தபா அவர்கள் இங்க மண்ணடியில இருந்து நினைக்கிறேன், அங்க இருந்து அங்க போய் நின்னாரு. நின்னவர் ஜெயிச்சவர் சொல்றாரு, சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. தாவேகாவினுடைய தலைவர் இன்றைய முதல்வர் வந்து பெரியார் திடல்ல போய் வீரமணி அவர்களை பாக்குறாரு. அது பெரியார் கொள்கைகளை நாங்க முன்னாடி வச்சுக்கிறோம் அப்படின்னு முதல்ல அவர்களுடைய இப்படி 2 சைடும் இருக்கிறதுல முதல்ல பெரியார் தான் இருப்பாரு. அந்த பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ற வீரமணி அவர் சொல்றாரு, சனாதன தர்மமும் இந்து மதமும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு இந்து மதத்தை அழிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய சூழல் வருது. இதே விஷயத்த அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு பிடபிள்யூடிக்கு மினிஸ்டராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நன்றி சொல்ல போன கூட்டத்துல பேசுறாரு. வந்து எங்களை வந்து எப்படி முன்னாள் முதலமைச்சர் வந்து ஒரு கிறிஸ்தவர்களுடைய கூட்டத்திலையும் இஸ்லாமியர்களுடைய கூட்டத்திலையும் போய் உங்களால் அமைந்த ஆட்சி, நீங்க ஓட்டு போட்டு வந்த ஆட்சின்னு சொன்னாங்களோ அதே விஷயத்த அவர் சொல்றாரு. எங்களுடைய தளபதி, எங்களுடைய தலைவர், அவருக்கு நல்லா தெரியும், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எங்களுக்கு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறீங்க, நாங்க அதை என்னைக்கு மறுக்க மாட்டோம்னு அவர் பேசுறது அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். மாப்பிள்ளை அவருதான், சட்டை என்னோடது அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளையா உட்கார்ந்து இருக்கிற விஜய் அவர்கள் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் தாவேக்கான ஒரு கட்சியை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய கொள்கைகள், அவருடைய அவருக்கு கீழே இருக்கிறவர்களுடைய செயல்பாடுகள்
டிஎம்கேக்கு கொஞ்சமும் மாறுபாடு இல்லாமல் இருக்கிறத நாம பார்க்க வேண்டியது இருக்கு. இது இந்த ஒரு வார காலத்துல மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணுது. மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்ல ஏமாற்றம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது புரியுது. மேம் நம்ம பாக்குறோம் அரசியல்ல தோல்வினால இவர் ஓய்வு பெறுகிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ரொம்ப நல்ல மினிஸ்டர் அப்படின்னு அவர் இருந்த வரைக்கும் ஒரு பேரை பெற்று விட்டார். துறைகள் மாறினாலும் கூட அதை தாண்டி அவர் பேச்சு வெளியான அந்த ஆடியோ லீக் அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். இப்போ மதுரையில தோற்று போயிருக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா, சனாதனத்தை எதிர்த்து பேசியவர் முஸ்தபா அவரை அங்க பிடிஆர் பழனிவேல்ராஜன் முன்னாள் நிதியமைச்சர், அப்புறம் ஐடி துறை அமைச்சர் அவர் இருக்காரு. அவர் கொஞ்சம் அரசியல்ல இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தோல்விகள் ஓய்வை நோக்கி அமைச்சர்களை தள்ளுகிறதா? இல்ல ஆக்சுவலா முஸ்தபா வின் பண்ணதில்ல. 234 தொகுதியில கிட்டத்தட்ட 225 தொகுதிக்கு மேல தாவேகால யாரு நிக்கிறாங்கன்னு தெரியாம தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்றத ஹானஸ்டா எல்லாரும் ஒத்துப்பாங்க. அவங்க கட்சிக்காரங்களே ஒத்துப்பாங்க. இன்னி வரைக்கும் நீங்க சொல்லுங்க, ஒரு 10 பேரை தவிர உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏக்களுடைய பெயரை தெரியும்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது முஸ்தபா இவரை தோற்கடிச்சிட்டாரு, பிடிஆர தோற்கடிச்சிட்டாரு அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்ல. எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. அதுல பிடிஆரும் ஒருத்தர் அப்படின்னு தான் பாக்குறோம். ஆனால் அவர் இருந்த பொழுது, ஏன்னா முதல்ல இன்னைக்கு எப்படி விஜய் அவர்கள் நாங்க வெள்ளை அறிக்கை கொடுப்போங்கிறாரோ அந்த வெள்ளை அறிக்கையை கொடுத்துட்டு தான் அவர் ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறத பாக்குறோம். நீங்க எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் சொல்வீங்க, நீங்க உங்களுக்கு தெரியும் அவர் இவர்களை சந்திக்கும் பொழுதே என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் யாரு தெரியுமா, எங்க தாத்தா யாரு தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, நீங்கெல்லாம் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நான் எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுய பெருமை அதிகமாக பேசக்கூடிய நபராக நாம அவரை பார்த்திருக்கிறோம். ஏன்னா சாமானியர்களுடைய பிரதிநிதியாக மக்கள் தங்களுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ அனுப்புறாங்க. ஆனால் அவர் இது வரைக்கும் தொகுதிக்கு போனதும் இல்லை. அதாவது சொல்லுவாங்க, அவர் கை ரொம்ப சுத்தங்க, அவர் காசே கொடுக்க மாட்டாரு, காசு வாங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. காசு கொடுக்க மாட்டாரு நல்லது, காசு வாங்க மாட்டாரு நல்லது. ஆனா என்ன மிகப்பெரிய மாற்றம் மதுரையில நடந்திருக்குது அப்படிங்கறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? அவருடைய தொகுதியில நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டிலேயே அதிக அளவிற்கு மாநகராட்சியில ஊழல் நடந்து அவருடைய கணவரை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போய் அந்த டிஎம்கே நிர்வாகிகளே அவங்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு இவ்வளவு ஒஸ்டா ஒரு மாநகராட்சி இயங்குனது அதே மதுரையில தான் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. அதுக்கும் பிடிஆருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்லாம் நம்ம ஒதுக்கிட முடியாது. நான் அதுக்காக அவர் காசு வாங்கினாருன்னு சொல்லல, ஆனால் அவர் கட்டுப்படுத்தல அப்படின்னு நான் சொல்றேன். அவர் கட்டுப்படுத்தல, கட்டுக்கோப்பா வச்சிருக்கல, என்னென்ன மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணுவதற்கு மிகப்பெரிய முயற்சி எதுவும் எடுக்கல அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், நாட் ஓன்லி பிடிஆர், யாராக இருந்தாலும் ஓய்வு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுதான். அதுல எல்லாம் யாரும் வருத்தப்பட போறது இல்ல. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, ஓட்டு போட வந்த அன்னைக்கு கையில மல்லிகைப்பூ சுத்திட்டு வந்தாரு. அவ்வளவு தூரம் அவர் அறியாமையில இருக்காரு அப்படின்னு நான் யோசிக்கல. மதுரை என்பது மல்லிக்கு ஃபேமஸ் தான். ஆனால் ஒரு ஆண் கையில ஒரு பூவை சுத்திட்டு வந்தா அதனுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அது நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, தி ஹோல் இந்தியா நோஸ் வாட் இட் சிம்பலைஸ் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு ஒரு அருவருப்பத்தக்க வகையில தான் அது இருந்தது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அது போல ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் அவர் பேசும்பொழுது, அவர் பிரஸ் மீட்ல பேசிக்கிட்டு இருந்த வரைக்குமே பேசுனது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அகம் தெரியும். ஆனால் அது எதுவுமே அவருடைய தாத்தாவிடமோ அப்பாவிடமோ இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அது அவர் அதிகமாக படிச்சதுனாலயா, இல்ல வெளிநாடுகள்ல அதிகமாக இருந்ததுனாலயா, இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கறதுனாலயான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா உங்க எதிரில நிக்கிறவன் முட்டாள்னு நினைக்கிறதுக்கு யாருமே உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். மேம் நாம் பாக்குறோம், ஒரு அதாவது விசிகாவின் கட்சி தலைவர் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தாரு. இந்த முதலமைச்சர் பதவி இதெல்லாம் குறித்து வரும்போது ஒரு ஆஃபர் பேசினாங்கன்னு. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு வேற மாதிரி சொன்னாரு. இல்ல, சம்பந்தப்பட்டவங்க சுத்தி இருக்கிறவங்க பேசினதுதான் நாங்க சொல்றோம். நாளைக்கு அதிமுகவுக்கு தாவேகா சப்போர்ட் கொடுக்கும் பட்சத்துல, அவங்களை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல, விலகி அதிமுக குழு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல நாங்க திமுக கூட்டணியிலே தான் தொடருவோம். ஏன்னா எங்க சப்போர்ட் தாவேகாவுக்கு தேவை கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்றாரு. அதனாலதான் இன்றுமே நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தருகிறோம், ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்போம். இது எங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன்.
இல்ல அவரே ரொம்ப மிகப்பெரிய அளவிற்கு குழம்பி போயிருக்காரு அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாலே அவர் எடுத்த ஸ்டாண்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய கட்சியிலேயே வந்து நிறைய பேருக்கு 2, 3 பேர் முக்கியமாக ஒரு எந்த கெட்ட பெயரும் இல்லாத நபர்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், எங்க இருந்தோ கூட்டின்னு போய் அவரோட சீட்டை மேலூர்ல காங்கிரஸ்காரங்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியில தனியா ஆட்களை நிப்பாட்டி வச்சு புதுச்சேரி அரசுல இந்த விசிகாவினருக்கு நீங்க ஓட்டு போட வேண்டான்னு சொன்னதாக இருக்கட்டும். சோ ஒரு குழப்பத்தின் மொத்த உருவமாக அவர் மாறி போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. நாம தொடர்ந்து இந்த 5 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். கூட்டணி கட்சின்றதையும் மீறி ஒரு ஒத்து ஊதுற குழல் அளவிற்கு கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் அவங்க என்ன சொன்னாலும் எந்த தவறு பண்ணாலும் அத வந்து ஒரு தோழமை சுட்டுன்னு ஆரம்பிச்சு கடைசியில வந்து அவ்வளவு ஒஸ்டா போய் முடிஞ்சதை நாம பாக்குறோம். இன்னைக்கு வந்து 717 கடைகள் மூடுறத நம்ம வந்து சந்தோஷம் சொல்லும் பொழுது, இதற்கு முந்தின அரசுல அவ்வளவு தூரம் வந்து போதை கலாச்சாரம் இருந்ததை எதிர்க்கும் பொழுது அவர் வந்து இந்த குடிக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்துறாரு. அவர் கடைசியில யாரை எதிர்த்தாரு? அதே மேடையில அத்தனை கடையும் திறந்து வச்சு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வாங்குறது வெளிப்படையாக ஈடி வரைக்கும் போன பிறகும் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மத்திய அரசை எதிர்த்து கண்டிக்கிறோம். இந்தியா முழுமைக்கும் வந்து இந்த மதுவை வந்து விலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு மாத்தினதை நம்ம பாக்குறோம். சோ எந்த இடத்துலயுமே அதே போல நமக்கு வந்து நாங்குநேரி இஷ்யூவாக இருக்கட்டும், இல்ல வேங்கை வயல் இஷ்யூவாக இருக்கட்டும், எந்த சமுதாயத்தை ரெப்ரசென்ட் பண்றேன்னு அவர் சொல்றாரோ அந்த சமுதாயத்தினர் கூட இல்லாமல் தன்னுடைய சீட்டுக்காகவும் ஓட்டுக்காகவும் திமுக கூட இருந்ததனுடைய பலனை இப்ப அனுபவிக்கிறாரு அப்படின்னு நான் பாக்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல்சோ இன்னைக்கு வந்த பிறகு கூட அவர் முதல்ல சொல்றாரு அது ஒரு காசிப். அப்படி வந்து ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கல. டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் சேரும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு காசிப். என்கிட்ட யாரும் பேசல அப்படின்னு முதல்ல ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தொலைக்காட்சிக்கு நினைக்கிறேன் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, என்னை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க, என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து இத எப்படி சரிப்பட்டு வரும்னு கேட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதற்கு பிறகு இல்ல நீங்க தான் முதலமைச்சர், உங்களதான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, வந்து பேச்சுவார்த்தை இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. சோ முழுக்க முழுக்க முன்னுக்கு பின் முரணாக பேசிக் கொண்டிருக்கிறதுனால இன்னைக்கு அவர்களுடைய கட்சியே ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறத அவர்களுடைய கட்சியில இருக்கிறவங்களே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விரும்பல அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனால் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு, சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு, அதே போல விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்திற்கு எல்லாவற்றிற்கும் சோஃபா போனதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனாலதான் என்னவோ உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்திலேயே புஷ்பா மாதிரி படம் மாதிரி ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதற்கும் அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு அப்படின்னு பாக்குறோம். என்னைக்கு நீங்க ஒரு இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற இடத்துக்கு போயிட்டீங்களோ அன்னைக்கே உங்க மேல நம்பிக்கை இன்மை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேம் தொடர்ந்து மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் திருச்செந்தூர்ல நடைபெற்ற போது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறைய பேசினாரு. அதுல வந்து குறிப்பா காங்கிரஸ் கட்சியை வந்து ரொம்ப சாடி பேசி இருந்தாரு. தாவேகாவுக்கு அந்த ஜெயிச்ச அந்த கொஞ்ச நேரத்திலே தாவேகா பக்கம் சாஞ்சனால காங்கிரஸ்க்கு இந்த அடியா? இவங்க கூட தானே கடந்த 2 தசாப்தங்களாக கூட்டணியில இருந்தாங்க. அப்ப தெரியலையா இவங்களுக்கு? இல்ல அவர்கள் என்னைக்குமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்ட வந்து நீங்க நன்றி எல்லாம் எதிர்பார்க்கிறது ரொம்ப அதிகப்படியான ஒரு விஷயம். அதுக்கு சற்றும் குறைவில்லாதவங்க தான் டிஎம்கே அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஆனால் வந்து காங்கிரஸ் டிஎம்கேக்கு செஞ்சது துரோகம் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் வந்து எப்பெல்லாம் மிகப்பெரிய டவுன்ஃபால்ல இருந்ததோ அப்ப வந்து டிஎம்கேயினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர் வந்து இந்தியாவில யாருமே ராஜீவ் காந்திய பிரதமர் வேட்பாளர்னு சொல்லாத பொழுது சொன்னவர் அவர். அவ்வளவு பிரச்சனைகள் இருந்த பொழுதும் அவரை வந்து தொடர்ந்து காங்கிரஸை வந்து கூட்டிட்டு போறதுல ஒரு மிகப்பெரிய முனைப்பு காட்டினது டிஎம்கே அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனால் ஓவர் நைட்ல தாவேகா தான் இனிமேல் ஆட்சி அமைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தாவேகா பக்கம் போனது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இது வந்து அரசியல் ராஜதந்திரம் அப்படின்லாம் கூட அவங்க பேசிக்கலாம். ஆனால் துரோகத்துக்கு என்ன பேர் வச்சாலும் துரோகம் துரோகம் தான். இது நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா யாரும் அதை சொல்ல போறது இல்ல. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளையோ விடுதலை சிறுத்தைகளையோ யாருமே நீங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலன்னு நீங்க பாக்கணும். நான் அப்பார்ட் ஃப்ரம் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய
நிர்வாகியா பேசாட்ட ஒரு காமன் மேனாகவும் நம்ம இதை பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறோம். அதனால நான் இதை சொல்றேன். சோ ஒரு விசிகாவையோ கம்யூனிஸ்டுகளையோ யாரும் அப்படி சொல்லல. ஆனால் காங்கிரஸை ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இங்கதான் எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க வந்து நமக்கு காங்கிரஸோடைய கூட்டணி வேணும்னு கனிமொழி அக்கா வந்து டெல்லியில போய் பேசிட்டு வர்றாங்க. இங்க வந்து செல்வ பெருந்தகை தாவேகா கூட சேரக்கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணுகோபாலாக இருக்கட்டும், இவரு சோடங்கரா இருக்கட்டும், அவரை எதிர்த்து அவ்வளவு தூரம் பண்ணி உள்ளுக்குள்ளார ப. சிதம்பரத்தை கூட்டிட்டு வந்து இந்த கூட்டணிக்கு எல்லாம் பண்றாங்க. நீங்க அன்னைக்கு வெளியில போயிருந்தீங்கன்னா யாருமே உங்களுக்கு குறை சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இவர்களோட சேர்ந்து எடுத்துட்டு நீங்க அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்க அங்க போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற குதிரையில முதுகுல சவாரி செய்யறதுங்கிறது அவங்களுடைய யூசுவலான வழக்கம். தன்னுடைய கட்சியை வளர்க்கணும் அப்படின்னும் கூட சேர்ந்து நாமளும் வளரணும்னோ எந்த ஒரு எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது. நீங்க நின்னீங்கன்னா உங்களோட சேர்ந்து நானும் ஜெயிச்சு சீட்டு வாங்கிப்பேன். இன்னொருத்தர் நின்னாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நான் ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க உழைப்பீங்க, சாப்பிடுவீங்க, உங்களுடைய இதை உறிஞ்சு ஒண்ணு வளருது அப்படின்னா அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ். அது அவங்க அப்படி இருக்காங்க. அதனால நம்ம இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. பொதுவாகவே இந்த தாவேகா அரசுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸிட் போல்லையும் பார்த்தோம், ரிசல்ட் வந்தப்புறம் பார்த்தோம். குறிப்பா நிறைய பேரு உழைக்கும் வர்க்கத்தினர் எல்லாம் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிலாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. குறிப்பா மீனவர்கள் அந்த சமுதாயம் எல்லாம் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்கன்ட்டு. இன்று நான் பேட்டி எடுக்கும் நாள் வந்து கொஞ்சம் ஒரு சிறப்பு நாள் தான். மே 18. முள்ளிவாய் அந்த வாய்க்கால இனப்படுகொலை எப்படி நடந்ததுங்கிறது நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரியும். இப்ப தாவேகா அரசு வந்து இன்று காங்கிரசுடன் கூட்டணியில் இருப்பதாலே இதை பற்றி பேசுவதற்கான அருகதையை இழந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் அந்த அருகதையை இழந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க காங்கிரஸ்ல இருந்து 5 சீட்டு நீங்க வாங்கி இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல வேறா இருக்கிறது காங்கிரஸ் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முல்லை பெரியாறாக இருக்கட்டும், இல்ல வந்து காவேரியாக இருக்கட்டும், கச்சத்தீவாக இருக்கட்டும், ஈத்தேனாக இருக்கட்டும், இல்ல இந்திய அளவுல இவங்க எல்லாரும் ஜிஎஸ்டியை எதிர்க்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டியை முதல்ல கொண்டு வந்தது யாரு? நீட் தேர்வை முதல்ல கொண்டு வந்தது யாரு? இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு வந்து தாவேகாவினுடைய தலைவர் வந்து சொல்றாரு இல்லையா, எலெக்ஷன் அப்போ சொன்னாரு இல்லையா, கல்வியை வந்து பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோன்னு. அத பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போனது யாரு? இந்திரா காந்தி அவர்கள், ராகுல் காந்தியோட பாட்டி அவங்க. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க யாரை வச்சுட்டு யாரை குறை சொல்லுவீங்கன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு காங்கிரஸோட சேர்ந்து இருக்கிறீங்க. நீ இதே பிஜேபி வந்து கர்நாடகால இருந்த பொழுது அந்த கர்நாடகாவினுடைய பிஜேபியினுடைய மேனிபெஸ்டோ குழுவுல வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. அந்த குழுவுல இருக்கும் பொழுது காவேரியில நம்ம மேகதாது அணைய கொண்டு வருவோம் அப்படிங்கிறத வந்து பிஜேபி எந்த இடத்துலயும் முன்னிலைப்படுத்தாத அளவிற்கு கர்நாடகால இருந்தால் கூட அதை முன்னிலைப்படுத்தப்படாத அளவிற்கு பார்த்து கொண்டது பிஜேபி அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. ஆனால் அதே இடத்துல இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து சிவகுமார் ஃபண்ட் முதற்கொண்டு அலாட் பண்ணி இருந்ததை நீங்க மறந்திருக்க முடியாது. அதே போல இன்னைக்கு கேரளால வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்திருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் முல்லை பெரியாறு வந்து அதோடைய பாதுகாப்பு நிலையில இல்ல, அதனுடைய தண்ணியினுடைய அளவை குறைக்கணும்னு எப்போதும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது கேரள அரசு. அது எந்த அரசாக இருந்தாலும், கம்யூனிஸ்ட் அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு காங்கிரஸ் உங்க கூட இருக்காங்க. எப்படி நீங்க அதை எதிர்த்து அந்த தண்ணியை நீங்க வாங்க போறீங்க? ஆனால் நீங்க யாருமே மறந்துட முடியாத, மறக்க கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை வருஷ காலமாக உங்களுடைய மேனிபெஸ்டோ, தமிழக மேனிபெஸ்டோல காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு வந்து நாங்க முடிவு கட்டுவோம்னு போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அப்படி போடுறீங்களா? அந்த நிலைமையை மாற்றியது பிஜேபி அப்படிங்கறத நீங்க மறந்துட முடியாது. தமிழகத்துல அதை கெசட் வரைக்கும் கொண்டு வந்தது அம்மா அப்படிங்கிறது, ஜெயலலிதா அம்மான்றதை நீங்க மறந்துட முடியாது. இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறீங்க. சுப்ரீம் கோர்ட் மிக நியாயமான இதை ஒரு தடவைக்கும் சொல்றதை நீங்க பாக்குறீங்க. அதை அக்ரி பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு வந்து கர்நாடக அரசை வச்சிருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து பிஜேபி அரசுங்கிறத மறந்துடக்கூடாது. சோ துரோகம் பண்ண காங்கிரஸை நீங்க கூட வச்சுட்டு எதுக்கு எதிர்த்து, யாரை எதிர்த்து, எதை எதிர்த்து நீங்க போராட போறீங்கன்னு நம்ம பார்ப்போம்.
அதாவது பெண்கள் பாதுகாப்பு, குறிப்பா தாவேகா உள்ள பெண்களை பற்றி இந்த ஆட்சியெல்லாம் அமையறதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரை காலங்கள்ல பொன்ராஜ் அவர்கள் பேசினார். அப்துல் கலாம் அவர்களினுடைய உதவியாளர்னு சொல்லப்படுற திரு பொன்ராஜ் அவர்கள் பேசியதை நம்ம கேட்டோம். அவருக்கு எதிராக ஒரு முதலமைச்சரே காவல்துறைக்கு போய் நேரடியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுங்கிறது, இந்த கட்சிக்காக யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்களோ அவங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரியா? இல்ல இது எப்படி மேடம்? இல்ல ஆக்சுவலா நான் அதை எப்படி படிச்சேன்னா நான் சரியா பாக்கலையான்னு தெரியல. அவங்க அதற்கு முன்னாடியே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை இன்னைக்கு எஃப்ஐஆரா பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். தேர்தல் சமயத்திலேயே கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட். உங்களுக்கு தெரியும், தேர்தல் சமயத்துல நிறைய கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய அளவிற்கு எடுத்துக்கொள்ளப்படாது. அது இன்னைக்கு எஃப்ஐஆரா மாறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பொன்ராஜ் அவர்கள் ஹி டிசர்வ் ஃபார் தட். பிகாஸ் அவர் அப்துல் கலாம் பேரை சொன்னதுனாலேயே அவர் ரொம்ப உயர்வானவர் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்த காலத்துல கடவுளையே எதிர்க்க நிக்க வச்சு கேள்வி கேட்ட பரம்பரையில வந்தவங்க நம்ம. நக்கீரர் சிவனை எதிர்த்து கேள்வி கேட்டது இத மதுரையில நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அவர் அப்துல் கலாமோட அட்வைசர்னு சொல்றவர் எவ்வளவு கவனமாக வார்த்தைகளை பிரயோகிச்சிருக்கணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க தவறு செஞ்சீங்க அப்படின்னா அதற்குரிய தண்டனை கிடைக்கத்தான் வேணும். அதே போல நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நெல்லை கண்ணன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், தமிழ் இலக்கியவாதி. அவர் ஒரு இஸ்லாமிய கூட்டத்துல பேசும்போது சொல்றாங்க, இந்த பாய்ங்கெல்லாம் சேர்ந்து நீங்க பெரியவரை போட்டு தள்ளியிருப்பீங்கன்னு நினைச்சாரு. அமித்ஷாவை பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு தள்ளியிருப்பீங்கன்னு நினைச்ச நீங்க இன்னும் சொல்ல, அதாவது உள்துறை அமைச்சரை கொலை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வன்மம்னு மட்டுமல்ல, ஆனால் இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் அடிப்படை பயங்கரவாதிகள் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோட எப்படி உங்களால பேச முடிஞ்சது? அதுதான் நாம சொல்ற விஷயம். சோ தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அதுலதான் ஒரு மிகப்பெரிய மாற்று கிடையாது. ஆனால் அவங்க கட்சிக்காரங்க என்ன பேசுறாங்கன்றத பாக்கணும். நீங்க நான் உங்களுக்கு நான் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இந்த தாவேக்காவை குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவுக்கு கீழ எவ்வளவு கேவலமான ஃபில்தி லாங்குவேஜஸ்ல இதே டிவிகே காரங்க கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாக்கணும். நாம போய் கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல. ஏன்னா அவர்களுடைய லெவல் அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதனால நம்ம அதற்கு மேல அவங்க கிட்ட எதிர்பார்க்கல அப்படிங்கறதுல பாக்குறோம். இன்னைக்கு அவர்கள் ஆளும் கட்சியா இருக்கிறாங்க. அவங்க எது செஞ்சாலும் தகும். எப்படி இதற்கு முன்னால இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் தன்னை எதிர்த்து பேசியவர்களை மிட் நைட்ல வீட்டுல போய் அரெஸ்ட் பண்ணாங்களோ, அதுல ஒருபடி கீழே போய் இதற்கு முன்னாடி இருந்ததுக்கு பதிலா இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனால் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதே இது தாவேக்காவினர் மீதும் பாயுமா அப்படிங்கறத நீங்க சொன்னாதான் உங்களுக்கு மேல உள்ள கிரெடிபிலிட்டி எங்களுக்கு வரும். இந்த ஒரு மெக்னானிமிட்டியோட இருக்கிறது அப்படிங்கறதுனாலேயே நீங்க அடுத்தவர்களை மிக எள்ளலாக யோசிச்சிடக் கூடாது அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி நீங்க அடுத்தடுத்து உங்க கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்களா அப்படிங்கறத நாம பார்க்கலாம்.